ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு க்ளீனிங், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பெட்டை ஒதுக்கணும். பெட்டை ஒதுக்கிட்டு இந்த கிளாத் வந்து துவைச்சி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பெட்டோட ஷீட் இது. ஸோ அதை அன்னைக்கு கலத்தி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். எந்த ஜிப்பு தான் இது, ஆனால் எந்த சைட்லேருந்து ஜிப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்பத்துலேருந்தே தேடிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது இதில். ஷர்ட் இதில் தான் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஞான உதயம் வந்தனால இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை கலத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு வந்து தோசை. இன்றைக்கி எங்களுக்கு தோசையும் தக்காளி சட்னியும். அதனால நான் பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டு இப்போ கலக்கிட்டுருக்கேன். நான் வேலை செஞ்சாலே இப்படி தான் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு அம்மா அப்படி வதக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போன வருஷம் கொளுத்திட்டு வச்ச விளக்கு. அதெல்லாம் வந்து லைட்டாக மாதிரி அழுக்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிச்சனில் அம்மா சமைச்சதுக்குனால என்னை இங்கே விரட்டி விட்டாங்க. ஸோ அதனால் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக தேய்ச்சி எடுக்க போகிறேன். மற்றபடி விளக்குல நான் நல்லா புது விளக்கு போனாட்டி வாங்கினது. அதில் சைடில் மட்டும்தான் அது கறி இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் லைட்டாக ரிமூவ் பண்ணணும். பெரிய பெரிய விளக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, குட்டி குட்டி விளக்கும் இருக்குது. எல்லா சைஸ்லேயுமே வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் போன வாட்டி. ஸோ இதை இப்போ நான் இனி க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால இவ்வளோ தான் என்னால் காமிக்க முடியுது. இந்த விளிம்பெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இப்படி லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த கலர் பாருங்கள் இப்போவே லைட்டாக போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் நல்லா தேய்ச்சோம்னா அது வந்து நல்லா போயிடும். அப்படி நான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாக கழுவிட்டேன். இனி இப்போ இதை வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வரிசையாக அப்படி அடுக்கி காய வச்சிடலாம். கொஞ்சம் வெயிலில் அப்படி கொஞ்சம் வாட போடலாம். எல்லாத்தையும் என் பால்கனிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நீ இப்போது ஒன்று இப்படி நான் கமத்தி இது பண்ணுறேன். அப்படின்னா கொஞ்சம் வந்து அது ஈரம் வந்து இதாகும். அது அப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கமத்தி தள்ளி எல்லாத்தையுமே வச்சிடுறேன். நான் இங்கே வரும்போது கூட வெயில் அடிக்கலை. இப்போ பாருங்கள் நல்ல வெயில் அடிக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு நேரத்தில் நல்ல அது தண்ணியெல்லாம் உறிஞ்சி அழகாக நமக்கு வந்துடும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும், வடையும் இருக்குது. அப்புறம் வடையும் அம்மா பண்ணியிருக்காங்க. பாய். பார்த்திங்கன்னா ஜன்னல்லையும் இருந்த கொஞ்சம் தூசி அதெல்லாம் வந்து நல்லா அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வீடு தூக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வீடு அழகாக தொடச்சி முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு விளக்க தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா தலைக்கு போடுறதுக்காக ரோஸ்மெரி ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒன்று. ஹேர் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு எனக்கு. உங்களுக்கு இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னி ஃபுல்லாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ரோஸ்மெரி இப்படி நல்லா இதாகணும். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா இதை அப்படியே இந்த குட்டி பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சிட வேண்டியதான். நான் இதை வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றி ரோஸ்மெரியை 2 ஸ்பூன் போட்டுற வேண்டியதான். உங்கள் ஹேர் லென்த் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய ஹேருக்கு இவ்வளோ தேவை, அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வேஸ்ட்டு, அதை தூர போட்டுடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் தலையை காய வச்சுட்டு அந்த ஈரம் இருக்கும்ல லைட்டாக, அப்போமே இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணி படாமல் தலையை நல்ல சன்னில் வந்து அப்படி நல்லா காய வச்சுருவேன். பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசியை நாங்கள் காய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா காய வச்சு தான் பவுட்ரு போடணும். நிறைய பேர் வந்து கடையில் வாங்குவாங்க. நாங்கள் ஆனால் அப்படி கிடையாது. பச்சரிசி முழுசாகவே வாங்கி அதை நல்லா
ஊற வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். ஊற வச்சு நல்லா அழகாக நீ கொஞ்சம் காய வச்சுட்டு நாங்களே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா சிறுபயிறு வறுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே வறுத்து நம்மளே இது பண்ணுறது தான். பாருங்கள், இது சிறுபயிறு வறுத்து வச்சுருக்கு. அண்ட் இந்த வாட்டி இப்போ தொடர்ந்து 2-3 வாட்டி எப்படின்னா எங்கள் பனையிலே வெட்டின ஓலை இது. ஸோ அது இன்னும் ஸ்பெஷல். இது எல்லாமே வந்து எங்கள் பனை மரத்துலேருந்தே எடுத்த ஓலைங்க. நீங்கள்லாம் ஓலை எப்படி கடையில் வாங்கியாச்சா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி வந்து நல்ல பெருசும் இருக்குது, கொஞ்சம் சின்னதும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சின்ன, இது நல்ல பெருசு, சின்ன குட்டி குட்டி இதுவும் இருக்குது. ஸோ இனி இதை வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த இதழ்கள் வந்து இப்படி கோர்வையாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இனி இப்படி தனித்தனி சிங்கிள் பீஸாக ஆக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே வைக்க முடியும். இதில் இப்படி வச்சு தான் நம்ம மடக்குவோம். ஸோ அதனால் இந்த இப்படி கோர்வையாக இருக்கிறத நம்ம இனி சிங்கிளாக பிரித்து எடுப்போம். எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஷேப்பாக வச்சாச்சு. அப்போ தான் அது கீழே உழாமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒன்று ஒன்றையாக இனி அடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது நம்ம சாமிக்கு பண்ணுறதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கரை இவ்வளோ போடணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சி வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி நாங்களும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேட்ச் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் வந்து நமக்கு இவ்வளோ மாவு இன்னுமே இருக்குது, இவ்வளோ மாவு இன்னும் இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ பிடிக்குதோ அது வரைக்கும் பண்ணிடலாம். இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபுல் ஹீட்டில் தானே வைக்கணும், ஃபுல்லாகவே வச்சாச்சு. இதை மூடுறதை மட்டும் கேப் இல்லாமல் மூடி வைக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி அவியது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஈவினிங் ஆயாச்சு, ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு அதில் கோலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் கதவுலலாம் வந்து இப்படி மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்பாங்க. ஸோ நான் தான் ஷேப் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ ஏதோ ஒரு ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ அதை எப்படின்னா நம்ம பச்சரிசி அரைச்சோம்ல, அந்த பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சளும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதில் சென்டரில் குங்குமம் வச்சு வச்சிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூசி முடிச்சாச்சு. கோலமும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு விளக்கு வைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இது வந்து எதுக்கு இப்படி நம்ம மஞ்சள் இந்த நல்லா வைக்கிறோன்னா, என் பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. பழைய காலத்தில் வந்து மாவிளையான்னு ஒரு ஆள் இருந்துச்சான். அந்த ஆள் வந்து இன்னைக்கு நைட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து பார்ப்பாங்களாம். அப்போ யார் வீட்டிலலாம் இது இல்லையோ அவங்க வீட்டிலலாம் பிளாஸ்ட்டு போயிடுவாங்களாம். உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி எல்லா வருஷமும் பண்ணுங்கள். அழகா இருக்கா? அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய், தீப்பெட்டி, திரியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம பால்கனியில் ஒன்று ஒன்றையாக இப்படி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இனி இப்போ கொளுத்திடுவோம். அழகாக என்ட்ரன்ஸில் ஒரு குட்டி விளக்கு வச்சாச்சு. இது இந்த மண் இதில் இல்லாத விளக்கு. அடுத்து வாசல் இதில் 2 விளக்கு. கோலம் லைட்டாக அழிஞ்சிடுச்சு. ஸோ இதான் போட்ட கோலம். அப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ராயிடலாம். கிச்சனில் ஒன்று, பெட்ரூமில் ஒன்று, அப்படி ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு விளக்கு வைக்க போகிறேன். இதான் அந்த விளக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.